திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி மாறக்கூடிய ராகு கேது பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து உங்களுக்கு கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சூரிய பகவானுடைய வீட்டுக்கும், ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கும் வரப்போகிறார். ராகு கேதுக்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பயந்துக்குவோம். அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியங்களே கிடையாது. ஏன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு தோசைக்கல் போல. நல்லா இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையை நல்லா இல்லாமல் செய்வதும், நல்லா இல்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையை மிக உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய இரண்டு முக்கியமான ஜாதகத்துல கிரகங்கள் அப்படின்னு பார்த்துட்டாலே ராகு கேதுக்கள் தான். ராகு கேதுக்கள் தான் இந்த 9 கிரகத்துல மிகவும் வலிமையான பெரிய கிரகங்கள். ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் சாயா கிரகம், நிழல் கிரகம், எதிர்முனையில் சுற்றக்கூடியவங்க, நெகட்டிவான விஷயத்தை தான் கொடுப்பாங்க, மனக்குழப்பத்தை கொடுப்பாங்க, நிலையில்லாத தன்மையாக இருப்பாங்க, நம்பிக்கை தன்மை இல்லாதவர்கள் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த ராகு கேதுக்கள் அப்படியே டோட்டலா மாறினாங்கன்னா இவர்களை போல அள்ளி 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 கொடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகங்கள் கிடையவே கிடையாது. ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா பணம், பொருள், ஆசை, இன்பம், பொருளாதாரம் இதற்கெல்லாமே ராகு பொறுப்பானவர். கேது பாத்துட்டீங்கன்னா ஆன்மீகம், பெரிய நபர்களுடைய தொடர்புகள், ஸ்பிரிச்சுவலா வரக்கூடிய ஒரு அமைப்புகள், மடாதிபதிகள், கோவில் சம்பந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, தீர்த்த யாத்திரைகள் சம்பந்தப்பட்டு இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே கேது வேலை செய்வார். கேதுவை பொறுத்த வரைக்கும் மொத்தமா நம்ம சொல்லுவோம் 4 வேதங்கள் இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இதுல 3 வேதங்களை படித்தவர் கேது. ஒரே ஒரு வேதமான அதர்வண வேதத்தை படித்தவர் ராகு. மை, மாந்திரீகம், பில்லி, சூரியம் இதெல்லாம் படித்தவர் ராகு. மற்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட, நேர்வழி சம்பந்தப்பட்ட, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செய்யக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு கேதுவுக்கு சென்றுவிடும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கோபுரத்தில் இருக்கக்கூடியவனை குப்பையிலும், குப்பையில இருக்கக்கூடியவனை கோபுரத்தில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு பாத்துட்டு நம்ம சொல்லியிருப்பாங்க, நிறைய ஜோதிடர் சொல்லுவோம் இல்லைங்களா, சர்ப்பதோஷம் இருக்கு, கால சர்ப்பதோஷம் இருக்குது, நாகதோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. அதெல்லாமே இந்த ராகு கேதுக்கள் இந்த ராகு கேதுக்கள்னால தான். இந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 30-32 வயசு வரைக்கும் சர்ப்பதோஷமா, கால சர்ப்பதோஷமா, 30-32 வயசு வரைக்கும் சரியான டேலண்டா இருப்பாங்க. ஆனா அந்த டேலண்ட்டுக்கு உண்டான ஒரு பதவியோ, உயர்வோ, வருமானமோ, ஒரு நல்ல பெயரோ கிடைக்கவே கிடைக்காது. ஒரு கெட்ட பெயர் மட்டுமே அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா பயங்கர டேலண்ட். இவங்களுடைய டேலண்ட மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து பெரிய லாபத்தை சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க அதை செயல்படுத்தும் பொழுது அது தோல்வியில் முடியும். ஆனா 32 வயசுக்கு மேல ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைப்பாங்க. 35-38 வயசுக்கு மேல மிக பிரம்மாண்டமான யோகத்தை கொடுக்கும். 40 to 50 ஜாக்பாட்டா நாம எடுத்துக்கலாம். சர்ப்பதோஷம் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்து விடும் அப்படிங்கிறதா இதனுடைய தாற்பயம். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கிறாங்க, அதே போல சிறிய உழைப்பு மூலமா பெரும் பணம், பிளாக் மணி, அரசியல்வாதிகளுடைய பினாமி பணம் அப்படின்னு நிறைய நம்ம சொல்றோம் இல்லையா. சீக்கிரமா எந்த உழைப்பு மேல அந்த இடத்துல பணம் வருது, சின்ன உழைப்பு மூலமா பெரிய பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க. எத்தனையோ ஷேர் மார்க்கெட்ல ஜெயிச்ச ஜாதகம் எல்லாம் பார்த்தாச்சு. எல்லாமே ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதகம். ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது அப்படின்னாலே தாராளமா ஷேர் மார்க்கெட்ல பிட்காயின் சம்பந்தப்பட்டது, ட்ரேடிங் சம்பந்தப்பட்டது, இந்த போல ஆன்லைன்ல வரக்கூடிய வருமானத்துல மிகப்பெரிய வளர்ச்சியை அவங்க அடையிறாங்க. அதுல மிகப்பெரிய லாபத்தை அடையிறாங்க, கொடி கட்டி பறக்குறாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. ராகு கேதுக்கள் நெகட்டிவான கிரகமாக எத்தனையோ சொன்னாலும் கூட இவங்க இல்லாம எந்த ஒரு விஷயமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்கள் தான். உயர்நிலை அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்கள்னால மட்டும்தான் முடியும். நாம ராகு கேதுக்களை நம்ம சொல்றோம். அதாவது சனி பகவான் அப்படிங்கிறது சாஸ்திரக்காரன். சாஸ்திரம் அப்படிங்கிறது இந்த சூரியன் இங்க இருக்கணும், சந்திரன் இங்க இருக்கணும், செவ்வாய் இங்க இருக்கணும் அப்படின்னு சனி பகவான் தான் எழுதுவாருன்னு என்னோட குருநாதர் சொல்லுவாரு. ஆனா அதை செயல்படுத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் தான். இங்க இருந்தா இவன் இந்த கர்ம மூட்டையை அனுபவிச்சதுக்கு அப்புறம் இந்த யோகத்தை அவன் பெறுவான். இந்த யோகத்தை பெற்றதுக்கு அப்புறம் இவன் இந்த கர்ம மூட்டையை, பழைய கர்ம மூட்டையை அனுபவிப்பா அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்துல ராகு கேதுக்கள். அதாவது ஜட்ஜாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா சனி பகவான். அதை செயல்படுத்தக்கூடிய போலீஸா இருக்கலாம், அல்லது வக்கீலா இருக்கலாம். அதெல்லாம் செயல்படுத்தி அவங்க கர்ம வினையை அனுபவிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் தான். ராகு கேதுக்கள் இல்லாம நல்லதும் கிடையாது, ராகு கேதுக்கள் இல்லாம
கெட்டதும் கிடையாது அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை. இப்போ உங்க ராசிக்குண்டான இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். விருச்சிக ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருந்தது. இப்போ விருச்சிக ராசிக்கு ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா கடந்த வருடம் 5ஆம் இடத்துலயும், கேது அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா 11ஆம் இடத்துல இருந்தது. அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருந்ததுனால இந்த ராகு கேதுக்கள் யோகத்துலதான் இருந்துச்சு. இருப்பினும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, கொஞ்சம் பண விரயங்கள், நஷ்டங்கள், குழந்தைகள் ரீதியாக, குடும்ப ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள், மன பிரச்சனைகள், வந்த லாபங்கள் கையில நிக்கல, இப்படிங்கிறது நிறைய விருச்சிகத்துக்கு போயிட்டு இருக்கு. இப்போ இந்த வருடம் பாத்துட்டீங்கன்னா ராகு 4ஆம் இடத்துக்கும் கேது 10ஆம் இடத்துக்கும் வரப்போகிறார். அப்போ நாளில் ராகு வந்தால் நல்லா கவனமா புரிஞ்சுக்கணும். நாளுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வரார். தாய்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வரார். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் ரெண்டுக்குமே பொருந்தும். பொதுவா 4ஆம் இடம், அதாவது ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தா நல்லா இல்லாம பண்றதும், நல்லா இல்லாம இருந்தா நல்லா பண்றதும் தான் இந்த ராகு கேதுகளுக்கு உண்டான வேலை. அப்போ நாளுக்கு ராகு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நாளுக்கு வந்துட்டாரு. அப்போ உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இல்லாம இருக்கு அப்படின்னா அது பிரச்சனை ஏற்படுத்திடும். பிரச்சனையோட இருக்கீங்க, சொத்து பிரச்சனை, வீடு பிரச்சனையோட இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா நிறைவேற்றி கொடுத்து விடும், நன்மைகளை செய்து விடும். 4ஆம் இடங்கிறது தாய், ஆரோக்கியம், வீடு, சொத்துக்கள், வண்டி வாகன யோகங்கள், இது எல்லாமே குறிப்பிடக்கூடிய ஒரு இடம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இது எல்லாமே செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புல ஒரு புது புது இடமாற்றம் பண்றது, வீடு மாற்றம் பண்றது, சொத்துக்கள் மாற்றம் பண்றது, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற்றம் பண்றது, அடிப்படை கல்வி சார்ந்த விஷயத்துல ஏதாவது தடை ஏற்பட்டு இருக்கு, காலேஜ் ஃபர்ஸ்ட் டிகிரி படிக்கிறது ஒரு தடை ஏற்பட்டு இருக்குதுன்னா அந்த தடை உடைச்சு அடுத்த டிகிரி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அல்லது அதுல ஏதாவது நீங்க அரியர் வச்சிருக்கீங்க, படிக்க முடியல, ஸ்டாப் பண்ணிட்டு மீண்டும் சேர்ந்து படிக்கிற அப்படின்னா அது படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல வீட்டுல இருக்கிறீங்களா, ஒரு வீடு மாற்றத்தை பண்ணிடும், அல்லது வீடே இல்லாம சொந்த வீடே இல்லைங்க அப்படின்னா ஒரு சொந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுப்பார். நாளில் ராகு உடம்பு உபாதைகளை கொடுத்தே தீரும். அதெல்லாம் உடம்பு ரீதியாக, ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளுது. அப்ப ராகு 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டால் கடன், நோய், வழக்கு, கேஸ் பிரச்சனை, கவர்மெண்ட் சார்ந்த எக்ஸாம் எழுதுறது, இது எல்லாமே 6ஆம் இடம் தான். வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் 6ஆம் இடம் தான். அப்போ உங்களுக்கு கடன் இருக்கா, கடன் இல்லாம பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு. நோய் இருக்கா, நல்ல மருத்துவரை கொடுக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்களா, வேலை இல்லாம இருக்கிறீங்களா, நல்ல வேலை கிடைக்கும். எக்ஸாம் எழுதி தோத்துட்டு இருக்கிறீங்களா, ஜாதகத்துல கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதற்குண்டான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல மார்க் வரும். கேஸ் ஏதாவது போயிட்டு இருக்கா, அது உங்க பக்கம் சாதகமாக இருக்கும். இதெல்லாம் எதுவுமே இல்லாம இருந்தீங்கன்னா ஒரு கடனையோ அல்லது ஒரு நோயோ அல்லது ஏதாவது சின்ன சின்ன வேலையில பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுப்பார். 6ஆம் இடங்கிறது வேலையை சொல்றதா ஒரு வேலை மாற்றம் கூட உண்டு. ஏன்னா 4, 6 தொடர்பு ஏற்படுது ராகுக்கு. அப்போ ஒரு வேலை மாற்றங்கள், வேலை மாற்றம் மூலமாக ஒரு வீடு மாற்றங்கள் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். பொதுவா ராகு 2ஆம் இடத்துல தொடர்பு கொண்டா அதீத பேச்சு, நான் ஸ்டாப்பா பேசுவாங்க. இப்ப இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கணும், தேவையில்லாத பேச்சு. ஏன்னா பாம்புங்கிறது விஷம் இல்லையா, விஷத்தை கொட்டுற மாதிரி இருக்கும் மத்தவங்களுக்கு. அப்ப அதெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பேச்சு உங்களுக்கு கரெக்டா இருக்கும், ஆனா மற்றவங்களுக்கு பாக்குறப்ப என்ன ஆகும்னா அது விஷத்தை குட்டி பேசுற மாதிரி இருக்கும். 2ஆம் இடத்தில் ராகு தொடர்பு கொண்டால் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். பண இழப்புகள் உண்டு. அப்ப முதலே பணம் கொடுத்து இழந்திருக்கீங்க அப்படின்னா அது திரும்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன பேச்சால பிரச்சனைகள் வரும், அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. பிரிஞ்சிருக்கிற குடும்பமா இருந்தா சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 4 அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு குடும்பம் பிரிஞ்சு போச்சு. அப்ப அதெல்லாமே சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது கேது. கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டுல இருக்காரு. 10ங்கிறது தொழில் ஸ்தானம், 10ங்கிறது கர்மஸ்தானம், 10ங்கிறது பதவி. அப்ப கேது அங்க வருது. பெரிய பதவியில் இருந்தீங்கன்னா பதவி போயிடும். பெரிய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா, தொழில பிரச்சனை வரும். அதே போல கர்மஸ்தானம், கர்மாவை கழிப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு. தொழிலே இல்லைங்க, புதுசா ஏதாவது தொழில் பண்ணலான்னு இருக்கோம், தாராளமாக பண்ணலாம். அதே போல என்னுடைய தொழிலை என்னுடைய மகனுக்கோ என்னுடைய பேரனுக்கோ இதெல்லாம் கொடுக்கலான் இருக்கிறோம், தாராளமாக கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்பு. தொழில் மாற்றம், இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு பதவியே இல்லைங்க, எனக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கலான்னு இருக்குது, நான் போய் அதுக்கான இந்த கட்சியில போய் சேரலான் இருக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதற்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பதவிக்குண்டான வாய்ப்பு. இது கட்சியில மட்டும் கிடையாது, ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பது,
ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறது. ஏன்னா 12ஆம் இடத்தை கேது தொடர்பு கொள்ளுது, அப்போ ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறது. வெளிநாட்டுக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பு, வெளிநாடு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கு, கிடைக்காம இருந்தா கூட வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்பு. வெளிநாட்டிலேயே இருக்கீங்க அப்படின்னா ஒரு வெளிநாட்டுல இருந்து இன்னொரு இடம் மாறலான்னு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா இது மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பு. இல்ல நான் வெளிநாட்டுல இருந்து இங்க என்னுடைய சொந்த ஊருக்கே நான் வரலான்னு இருக்கிறேங்க அப்படின்னா அதுவும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுப்பார். வெளிநாடு போகாதவங்களுக்கு போக வைப்பார், வெளிநாட்டுல இருந்து இங்க வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதை வர வைப்பதற்கு உண்டான வாய்ப்பை இந்த கேது ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய அலைச்சல் இருக்கும், பயணங்கள், அலைச்சல், தீர்த்த யாத்திரை, குடும்பத்தோட சேர்ந்து கோவில் சுற்றுலா, இதெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு, தெய்வ சிந்தனை அதிகமாகிறது, தூக்கம் கொஞ்சம் கெடுறதுக்கு உண்டான வாய்ப்பு, இதெல்லாமே கொடுப்பார். எதுக்கு அலைறீங்க, ஏன் அலைறீங்க, எதனால இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே உங்களால கன்ஃபியூஸே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வேலை பழுவும் கொஞ்சம் அதிகமாகிவிடும் அப்படிங்கறதா உண்மை. அப்ப கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அடுத்தது அவர் பார்க்கக்கூடிய வீடு 8ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளுது. அப்ப 8ஆம் வீட்டை கேது தொடர்பு கொண்டால் திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே கிடைக்கும். மறைமுகமா ஏதாவது பணம் வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கணும், ஏன்னா மாட்டி விட்டுரும். ஏன்னா 8ஆம் இடங்கிறது அவமானத்தை சொல்றது, சிறைவாசம், இதெல்லாம். அப்ப பிளாக் மணி ஏதாவது வச்சிருக்கீங்க, தேவையில்லாத ஏதாவது இருக்கு அப்படின்னா கேது இந்த இடத்துக்கு வரும்போது அதெல்லாம் காட்டி கொடுத்துருவாரு. அப்ப அதுல ஏதாவது ஒரு வம்பு வழக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். அப்படி இல்ல பிளாக் மணில இல்ல வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கும். ஏன்னா 8 அப்படிங்கிறது நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும். இது 8க்கு மட்டும் ஒரு விதி. 8ஆம் இடம் தூக்குனா பெரிய அளவுக்கு தூக்கிடும், இறக்குனா கீழே பெரிய அளவுக்கு இறக்கிடும். அது அவங்க ஜாதகத்துல 8ஆம் இடத்து அதிபதியும் சனியை பொறுத்தும் தான் எல்லாமே. அப்ப 8க்கு கேது தொடர்பு கொள்கிறார் என்றால் மறைமுகமான ரகசியங்கள் எல்லாமே வெளியே கொண்டு வர போகிறார். நீங்க என்னெல்லாம் மறைச்சு மறைச்சு வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் வெளியே கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல பெரிய பணவரவு, பெரிய லாபத்தையும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பும் இந்த கேது உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும், ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இடமாற்றம், ஒரு தொழில் மாற்றம், கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. தாயினுடைய உறவுகள் மூலமாக கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல கொஞ்சம் பதவி சார்ந்த விஷயத்துல பெரிய போஸ்டிங்ல இருக்கிறீங்கன்னா அந்த போஸ்டிங்ல இருந்து இருக்கிறத காப்பாத்துறதுக்கு உண்டான வழிபாடுகளை மட்டும் தசாபுத்தி ரீதியா பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த போஸ்டிங்க்கு யோசிக்க வேண்டாம். அடுத்தது போஸ்டிங்ல இல்லாமே இருக்கீங்க, நாங்க பெரிய போஸ்டிங் போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான எஃபோர்ட் போடுங்க, நிச்சயமா நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் உண்டு. சோ விருச்சிகம் இந்த காலகட்டங்கள்ல ஆரோக்கியத்துல ரொம்ப 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 கவனமாக இருந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கு. இருதயத்தையும் நுரையிலே கொஞ்சம் கவனமா பார்த்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம்.